வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தான் பார்க்க போகிறோம். தமிழ் முதல் பருவம். இன்றைக்கி முதல் பருவத்தில் முதல் இயல் பார்க்க போகிறோம். இந்த முதல் இயலில் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இது இலக்கணம் சார்ந்தது. இந்த இலக்கணம் 6th புக்கில் பெரும்பாலும் இலக்கணம் பற்றி 6th புக்குனாலே பெரும்பாலும் அதிகமாக இருக்காது. பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேல் வகுப்பில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இந்த இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த இயலில் பாக்ஸு கண்டென்ட் மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். இந்த பாக்ஸு கண்டென்ட் எதுக்கு முக்கியம்னா, இதில் முக்கியமான கொஷின்லாம் நிறையா இருக்குது. அதேமாதிரி தேர்வில் நிறையா கொஷின் கேட்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஷின் நிறையா கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது நமக்கு புரியும். சரி, ஓகே. இதில் என்னென்னா, இந்த இன்பத்தமிழ் யாரை பற்றி சொல்லுதுன்னா, பாரதிதாசன் பற்றி சொல்லுது. அடுத்து தமிழ் கும்மி பெருஞ்சித்தனாரை பற்றி சொல்லுது. வளர்த்தமிழ், இந்த வளர்த்தமிழ் பெரும்பாலும் இந்த சயின்ஸு கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கும், அறிவியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இந்த கனவு பழித்தது பெருசாக ஒன்றும் இதில் இருக்காது. ஜஸ்ட்டு ரீடு விட்டுக்கலாம். அதில் ஒன்றும் இந்த இதில் அந்தளவுக்கு ஒன்றும் 6th புக்கில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இது தேவையும் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கிறது இது. ஆனால் இந்த 3 நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ். இன்பத்தமிழ் இதில் இந்த பாக்ஸில் நுழையும் முன்னில் பெருசாக ஒன்றும் இந்த இதில் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு ஜஸ்ட்டு ரீட் விட்டுட்டா மட்டும் போதும். முக்கியமானது மட்டும் இருந்தால் அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதில் அந்தளவுக்கு ஒன்றும் முக்கியமானது ஒன்றும் இல்லை. இது எப்படின்னா, நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். எப்படின்னா, நம்ம ஒரு குழந்தையை எப்படி கொஞ்சுறோம், பெரியவங்கள்லாம் கண்ணே மணியே முத்தே அப்படின்னு கொஞ்சுவோம். அது மாதிரி பாரதிதாசன் தமிழை மிகவும் இது பண்ணியிருக்காரு. கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போன்று உண்டு. அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இதில் இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதில் இல்லை. அடுத்து இவருடைய நூல்வழியை பார்க்கலாம். நூல்வழியில் 6th புக்குங்கிறனால நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதில் இல்லை. இருந்தாலும் இதில் முக்கியமான விஷயங்கள் இவருடைய இயற்பெயர் இருக்குது. பாரதிதாசனோட நூலில் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவருடைய பெற்றோர் என்னென்னா கனகசபை லட்சுமி அம்மையார். இதில் கொடுக்கல. இது மேல் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா, 1891 பிறந்து 1964 இறந்துருக்கிறாரு. இந்த இயரை மட்டும் தெரிஞ்சிட்டால் போதும். ஆனால் ஒரு சில புக்கில் பழைய புக்கிலெலாம் இவர் அந்த டேட்டோடு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 29/4/1891 கொடுத்துருக்குறாங்க. 1891. அதே மாதிரி 21/4/1964 அப்படின்னு ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்குனால் சமச்சீர் புக்கு முன்னாடி வந்தது. அதாவது என்னென்னா, இந்த 2018க்கு முன்னாடி உள்ளது சமச்சீர் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புக்கில் இதை பற்றி இவருடைய
மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து இந்த டேட்டை படிச்சுக்கிறது முக்கியமானவங்களுக்கு மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்தனார், முடியரசன், கண்ணதாசன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டேட்டு தெரியாட்டியும் கூட அந்த ஈரம் வந்து நல்லா ஓரளவுக்கு படிச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இயரை கண்டிப்பாக படிச்சுக்கிறது நல்லது. இயரும் கேட்டிருக்காங்க, ஓரளவுக்கு பார்த்துக்கிருங்க. அவ்வளோதான். அதில் இது வந்து என்னென்னா 1891 பிறந்து 1964 அட்லீஸ்ட் வந்து நம்ம இயராச்சும் படிச்சுக்கிறது நல்லது தான். ஓகே, அடுத்து இவர் வந்து பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு. இவர் வந்து பாரதியாரோட தீவிர ரசிகர்களுக்கு, அதனால் அவருடைய கவிதை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் இவர் வந்து அவர் பேரை வந்து பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டார். ஓகே, ஆனால் இவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஒரு பெற்றோர் வைத்த பேர் வந்து சுப்புரத்தினம். ஓகே, தம் கவிதையில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் வந்து புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். அடுத்து வந்து பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இது முக்கியமான ஒரு விஷயம். இவர் வந்து எப்படின்னா புரட்சி கவின்னு அழைக்கிறாங்க, அதே மாதிரி பாவேந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, இதை வந்து கொஷினில் ப்ரீவியஸ் கொஷின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். இவர் வந்து இவருடைய பாரதிதாசன் கவிதைகள் வந்து என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதோட தலைப்பு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இவருடைய பாட்டோட வரிகள் ஒரு முக்கியமானது. இந்த பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரி பெருஞ்சித்தனார் இவங்களோட வரிகள் வந்து கொஷினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. இவரை பற்றி பெற்றோர் வந்து கனகசபை இலக்கியமையார். அதே மாதிரி 1891 பிறந்திருக்காரு, 1964 இறந்துருக்காரு. அடுத்து இவருடைய நூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, தமிழியாக்கம், அழகின் சிரிப்பு, பிசிராந்தையார், இசை அமுது, கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த நூல்கள்லாம் நிறைய டைம் இந்தியன் நியூஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனோட எந்த நாடகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னா பிசிராந்தையார் நூல் தான். ஓகே, இவர் வந்து ஒரு இதழ் ஒன்று நடத்தியிருக்கிறாரு. அது எதுனா குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தியிருக்கிறாரு. ஓகே, இவரோட முக்கியமானது நூல்கள் பார்த்தாச்சா? அடுத்து அவ்வளோதான். அடுத்து கற்பவை கற்றபின், இது ஒரு முக்கியமான இதில் வந்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழ் நெஞ்சம் இனிக்கும். இது மாதிரி காசி ஆனந்தன் என்ற கவிஞர் வந்து இதை பாடியிருக்காரு. இது ஒரு முக்கியமான ஒரு இதுதான். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழ் நெஞ்சம் இனிக்கும். இது வந்து யாருன்னா காசி ஆனந்தன். அடுத்து தமிழ் கும்மி. இந்த தமிழ் கும்மியில் நுழையும் உள்ள வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு இது பண்ணுறது நல்லது தான். கூட்டமாக கோடி கும்மி அடித்து
பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியின் தமிழை போற்றும்படி ஆடுவது பெருமித மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். இதில் இந்த கொஷின் கேட்குற அளவுக்கு ஒன்றும் இந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அடுத்து இவரோட நூல்வழி முக்கியமானது. இந்த நூல்வழியில் இவருடைய இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகே, இவர் இயற்பெயர் மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. இவருடைய நூட்கள் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் நூல்களை இயற்றிருக்கிறாரு. அடுத்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழை நடத்தியிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த 6 புக்கில் நூட்கள் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. மேல் வகுப்புகளில் இவரை பற்றி நூட்கள் உலகில் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபூவஞ்சி, பள்ளிப்பறவையில், கொய்யாக்கனி, ஐயை. இவர் இந்த நூல்லாம் இயற்றியிருக்கிறாரு. இங்கே கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. 10th புக்கில் இந்த நூல் உலகில் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபூவஞ்சி, பள்ளிப்பறவையில், கொய்யாக்கனி, ஐயை இந்த நூல்லாம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இவர் 3 இதழை நடத்தியிருக்காரு. என்னென்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அடுத்து தமிழ் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியோர் பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகே, கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதாகும். ஓகே, அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி, வான் தோன்றி வழி தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி, வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இது ஒரு முக்கியமானது. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. தேன் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, இதில் தோன்றி 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 தோன்றின்னு வந்திருக்கு. இதை எந்த புக்லையும் இது மாதிரி கொடுத்ததே இல்லை. இந்த 6 புக்கில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த தோன்றிங்கிறது வந்தாலே நீங்கள் வாணிதாசன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட வேண்டியதான். அடுத்து வளர்த்தமிழ். இதில் ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ரீடு மட்டும் விட்ருக்குங்க. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்துக்கு ஏற்ப தன்மை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது. உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். இதில் அந்தளவு ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. இந்த கொஷின் இந்த தெரிந்து தெளிவோம். இது ஒரு முக்கியமான ஒரு இது. இதில் தமிழ் என்ற சொல் முதன்முதலாக இடம்பெற்றுள்ள இலக்கியம் எதுன்னா தொல்காப்பியம். அதே மாதிரி தமிழ்நாடு என்ற சொல் முதலாக இடம்பெற்ற இலக்கியம் சிலப்பதிகாரம். அதில் பர்டிகுலராக வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தமிழன் என்ற சொல் முதலாக இடம்பெற்ற நூல் அப்பர் எழுதிய தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இப்படி தான் கொஷின் இதில் தான் இப்படி தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதோட மேற்கோள் என்னென்னா, தமிழன் கிளவியும் அதனோடற்று அப்படிங்கிற எந்த
இந்த வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின். இது எந்த இதில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில். அதில் வந்து வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழன் கண்டாய் அப்படின்னா அது எந்த இதில் அப்பர் எழுதிய தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. திருத்தாண்டவம் அப்படிங்கிற இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து பூவோட 7 நிலையை கொடுத்துருக்காங்க. இது வந்து அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், செம்மல். இது வந்து பூவோட 7 பருவநிலையை குறிக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு அரும்புலேருந்து கடைசியாக வந்து செம்பல் கீழே விழுகிற வரைக்கும். இது மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வருஷப்படுத்து கூட கேட்கலாம். இல்லைன்னா அந்த பூவோட வந்து 3வது நிலை என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். 3வது நிலை என்னென்னா முகை. அதேமாதிரி 4வது நிலை என்னென்னா மலர். 5வது நிலை என்னென்னா அலர். 6வது வந்து செம்மல். இந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 7வது நிலை. பூவோட 7வது நிலை என்னதுன்னா செம்மல். இப்படி தான் கொஷின் கேட்க. இது ஒரு முக்கியமான இது. தமிழ் எண்ணெய் அறிவோம். இது வந்து கொஷின் டிஎன்பிஎஸ்சிலையும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது ஓல்டு புக்லேயுமே இது இருக்குது. இப்போது 2022 இதை பற்றி ஒரு பொறுத்துகளில் கேட்டிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை படிச்சுக்கிறது நல்லது. இந்த எண்ணெய் மறுபடியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து எல்லாருக்கும் இந்த ஒன்றுங்கிறது இந்த காங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கு வந்து இந்த இது ஜீரோ அதே மாதிரி இது வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற இந்த மாதிரி இதுகளில் இந்த 2க்கும் ஈஸியாக தான் இருக்கும். 2 வந்து ஊனா மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அந்த 2 முடிஞ்சு. மற்ற இது தான் வந்து கொஞ்சம் குழப்பறதுக்காக கொடுப்பாங்க. இந்த இதுக்குள்ளே தான் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்னென்னா இந்த 3 வந்து எப்படின்னா இதிலே இருக்குது. அது இப்படி கொடுத்துருக்கு. இது வந்து இப்படி இது பண்ணி அதை இது பண்ணால் சொல்லி அவ்வளோதான். இது 3. அடுத்து வந்து சா வந்து நம்ம எப்படி போடுவோம், இப்படி தானே போடுவோம். அதே மாதிரி இப்படி 4 வந்து இப்படி சுழிச்சு விட்டா அது சாவாக மாறிடும். அவ்வளோதான். எப்படின்னா இந்த 4 வந்து இது இப்படி சுழிச்சுட்டா அந்த சாவாக மாறிடும். அடுத்து வந்து 5க்கு வந்து எப்படின்னா 5 இப்படி தானே போடுவோம். இதை இப்படி இழுத்து விட்டு இதை இப்படி இழுத்தா 5ஆக வந்துடும். அடுத்து வந்து சு வந்து இப்படி. அடுத்து 7 வந்து இப்படி இருக்குது 7. இதுதான் 7. இது பண்ணி விட்டோம்னா அதான் 7. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து 8 வந்து எப்படி எழுதணும்னா அது வந்து இப்படி தான் 8 மாதிரி இருக்குது. இது இழுத்து விட்டோம்னா அவ்வளோதான். அது முடிஞ்சிச்சு. இந்த இது வந்து இது இப்படி வரும். இந்த எழுத்து இதை மட்டும் இது பண்ணோம்னா அந்த 9 மாதிரி தெரியுது. இதை திரும்ப தினம் எழுதி பார்த்தோம்னா அந்த இது ஈஸியாக வந்துடும். இந்த இதுக்குள்ளே தான் கேட்குறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து இந்த இது குழப்பம். இதுவும் கொஞ்சம் இது வரணும். இதை பிடிச்சிட்டிங்க. அந்த 7 பிடிச்சிட்டிங்கன்னா கூட அந்த 8 வந்து ஈஸியாக உங்களுக்கு 8 வந்து ஆணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஈஸியாக. அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். இது கொஷினே கேட்டிருக்காங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இதில் வந்து வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த உழவர் என்ற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணை இடம்பெற்றிருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து விவசாயம் பண்ணுற உழவர்கள் வந்து நம்ம நன்றி தெரிவிக்கணும். இதெல்லாம் உழவருக்கு நன்றி அப்படின்னா அந்த நன்றிங்கிற ஒரு இது நற்றிணையில் வருது அப்படின்னு பிடிச்சிடலாம். பாம்புங்க என்ற இடம்பெற்ற நூல் வந்து பாம்பு என்ற சொல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. அதேமாரி வெள்ளம் என்ற இடம்பெற்றுள்ள நூல் வந்து பதிற்றுப்பத்து. முதலை என்ற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. அது வந்து கோடை என்ற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து அகநானூறு.
அடுத்து உலகம் என்ற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து என்ற சொல் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா அகநானூறு. அடுத்து ஊர் என்ற சொல் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து வந்து அன்பு என்ற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம், திருக்குறள். அடுத்து வந்து உயிர் என்ற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம், திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து மகிழ்ச்சி என்ற சொல் வந்து தொல்காப்பியம், திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. மீன் என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. புகழ் என்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அரசு என்ற சொல் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. செய் என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து செய் பார்த்தாச்சு. சொல் என்ற இது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. பார் என்ற இது வந்து பெரும்பாலாற்றற்படையில் இடம்பெற்றிருக்கு. ஒளி என்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. முடி என்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் கீவேர்டு மட்டும் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முடிஞ்சால் சொல்லுங்கள். நான் இதுக்கான ஷார்ட் கீ நான் என்னுடைய மெத்தடில் போட்டு வச்சுருக்கதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன். அடுத்து ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது இது சம்மந்தமாக நம்ம வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். இதில் ஒன்றும் இது இல்லை. இந்த அறிவுமொழிங்கிறவங்க வந்து இந்த பிறந்த நாள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பிரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ் வேண்டும், எடுத்துக்காட்டாய் ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீடு விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து கனவு பிடித்தது. இதில் ஒன்றும் அந்த நுழைமுள்ள ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இல்லை. தமிழ் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு, இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு, தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல, அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இலக்கியத்திலே வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது எந்தெந்த நூல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதலாவது நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இந்த வரி வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. நிலம் தீ நீர் வளி விசும்பு ஓடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. 5 பூதங்களை பற்றி கூறும் நூல் வந்து இந்த தொல்காப்பியம்தான். அதுதான் நிலம், தீனா நெருப்பு, நீர், வளினா அந்த வளினா காற்றை குறிக்கிறது தான். அந்த வளினா காற்று, இந்த லீ வந்து காற்று. இந்த லீ வந்து உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம், அந்த வலியை குறிக்கிறது. இது காயத்தை குறிக்கிறது. அதே மாதிரி கடல் நீர் முகுந்த கமஞ்சூர் எழிலி அப்படின்னா காரணப்பது. அடுத்து நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு பதிற்றுப்பத்து. அதே மாதிரி அடுத்து கோட்சுரா எரிந்தென சுருங்கி நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னா நற்றிணை.
இது ஒரு முக்கியமானது. இது இது நிறைய டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து இதில் வந்து இது கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு. அதாவது என்னென்னா, நம்மளோட பெரிய பொருளாக இருந்தாலும் ஒரு துளி பனியில் வந்து மழை நீராக இருக்கட்டும், பனித்துளியாக இருக்கட்டும், அதில் வந்து பெரிய உருவத்தை வந்து நமக்கு வந்து சிறிய உருவமாக நமக்கு அதை காட்டும். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அந்த இதுக்குள்ளே வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அதை தான் தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். பனைமரம் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அந்த பனித்துளியில் அப்படியே அதை காட்டிடும். அந்த பனை மரத்தை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சிறிய பனித்துளிக்குள்ளே அதை காட்டிடும் அப்படிங்கிறது இதை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கீழே உள்ள விரிவாக பார்ப்போம். அடுத்து தமிழில் பயின்ற அறிஞர்கள் யார்? அதாவது தமிழ் மூலமா பயின்று வந்த அறிஞர்கள் யாருன்னா, குடியரசுத் தலைவர் யாருன்னா அப்துல் கலாம். அடுத்து வந்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யாருன்னா டாக்டர் சிவன், சிவன். இவங்கெல்லாம் வந்து தமிழில் பயின்று வந்த அறிவியல் அறிஞர்கள். இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை, தெரிஞ்சுக்கிறேங்க ஜஸ்ட்டு. அடுத்து வந்து இலக்கணத்தில் வந்து இந்த உயிரெழுத்துக்கள் 12. அந்த உயிரெழுத்துக்கள் 12ல் வந்து எப்படியெல்லாம் ஒலிக்குது. இப்போ வந்து ஆங்கிறது ஒரு மாத்திரை அளவு குறுகி ஒலிக்குது அப்படிங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5 வந்து, அதாவது 5 வந்து குறுகி ஒலிக்குது. அடுத்து வந்து ஆ, ஆ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த எழுத்துக்கள்லாம் வந்து நீண்டு ஒலிக்குது. இந்த 7 எழுத்து வந்து நீண்டு ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குறுகி ஒலிக்குதுல இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதே மாதிரி நீண்டு ஒலிக்குதுன்னா அது 2 மாத்திரை அளவு ஒலிக்குது அப்படின்னு இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இருக்குது மாத்திரைனா மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறியெழுத்தை ஒலிக்க கால அளவு வந்து ஒரு மாத்திரையும், நெடிலெழுத்தை ஒலிக்க கால அளவு வந்து 2 மாத்திரையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெய் எழுத்துனா அரை மாத்திரை. மெய்யெழுத்தை குறிக்க அரை மாத்திரை இந்த இருக்குது. மெய்யெழுத்து அரை மாத்திரையை குறிக்கும் அப்படிங்கிற. மெய்யெழுத்துங்கிறது என்ன, இந்த இக்கு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து அந்த மாதிரி உள்ளது. இந்த 18 எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மெய்யெழுத்தை குறிக்கிறது வந்து அரை மாத்திரை. இந்த இருக்குது பாருங்க. இந்த இதில் வந்து இந்த இக்கு, இட்டு, இத்து, இப்பு இதெல்லாம் வந்து மெய்யெழுத்து. அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களில் வந்து இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இது வந்து மெல்லின எழுத்துக்கள். அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் வந்து எரள வரலன்னு சொல்லுவாங்க. இது வந்து வல்லின எழுத்து. இது வல்லினா, இது மெல்லினா, இது இடையின எழுத்து அப்படின்வாங்க. வல்லின எழுத்து வந்து கசடதபர. மெல்லின எழுத்துக்கள் வந்து ஞெஞன யமன. இடையின எழுத்துக்கள் வந்து எரள வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18 எழுத்துங்களும் மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த இதில் கொடுத்துட்டு கொடுங்க. இந்த கசடதபர ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. அதான் வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க, வல்லின எழுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஞெஞன நமன அப்படின்னு இந்த 6ம் வந்து மெல்லின எழுத்து. அதே மாதிரி எரள வரலைன்னா 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2ற்கும் இடைப்பட்ட எழுத்துனது இடையின எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கசடதபரம்னா 6 இது வருது. கசடதபரம்னா 6 எழுத்தை குறிக்குது.
ஞானம்னா 6 வரும். அடுத்து வந்து இடையின எழுத்துன்னு வந்து 6. அப்போ மொத்தம் வந்து 18 எழுத்து. அடுத்து வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க கால அளவு வந்து அரை மாத்திரை தான். எப்படி மெய் எழுத்து குறிக்க அரை மாத்திரையோ அதே மாதிரி வந்து ஆயுத எழுத்து குறிக்கவும் அரை மாத்திரை தான் வரும். ஆயுத எழுத்து வந்து தமிழ் மொழியில் உயிர் மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதுதான் அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். இந்த அக்கு வந்து அக்கேனா வந்து அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கபிலர், இந்த கபிலருங்கிறது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதோட மாத்திரை அளவு என்ன அப்படின்னா, இது வந்து கா வந்து ஒரு மாத்திரை, பி வந்து ஒரு மாத்திரை, லா வந்து ஒரு மாத்திரை. இது மெய்யெழுத்துனால அரை மாத்திரை, ஆக 3 மாத்திரை. இந்த கொஷின் ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது நமக்கு வந்து அந்த கால அளவு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை வந்து கவுண்ட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நெடில் எழுத்துனா நமக்கு வந்து 2 மாத்திரை குறிக்கும். இங்கே நெடில் எழுத்துலேயே வரவே இல்லை, எல்லாமே வந்து குறியெழுத்தில் தான் வந்திருக்கு. காவும் குறியெழுத்து தான், பியும் குறியெழுத்து தான், லாவும் குறியெழுத்து தான், இரு வந்து மெய்யெழுத்து. ஆக அப்போ வந்து மொத்தம் 3 மாத்திரை வருது. இப்படி தான் இந்த மாத்திரை அளவு வந்து குறிக்கிறது. தாவர இலைப்பெயர்கள். இது வந்து தாவர இலைப்பெயர்கள் வந்து ஆல், அரசு, மா, பலா, வாழை. இது ஆல்னா ஆலமரம், அரசுனா அரச மரத்தை குறிக்கும், மாப்பழா இதெல்லாம் இலைப்பெயர்கள் குறிக்குது. அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை வகை குறிக்குது. அருகு, கோரை இது வந்து புல் வகையை குறிக்குது. நெல், வரகு வந்து தாள் வகை குறிக்குது. மல்லி அப்படிங்கிறது தலை வகை குறிக்குது. சப்பாத்தி, கள்ளி, தாளை இதெல்லாம் வந்து மடலை குறிக்குது. கரும்பு, நாணல் இது வந்து தூவையை குறிக்குது. பனை, தென்னை வந்து ஓலை வகையை குறிக்குது. அடுத்து வந்து கமுகம் வந்து கூந்தல் வகை. பாக்கும் வந்து கமுகுனா பாக்கு குறிக்குது. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கொஷின் இந்த இதை வந்து கொஞ்சம் தாவரோட இலைப்பெயர் வந்து படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, கமுகுனா பாக்கு, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இதில் உள்ள பாக்ஸ் கொஷின். அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற மற்ற உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோடு சேர்ந்து ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம்.